பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க அவர் சமூகத்தில் போய் உட்கார்றதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க பேச உட்கார்ந்தீங்கன்னா அவர் உங்களோட பேசுவது நிச்சயம். அவர் நிச்சயமா பேசுவாரு. மறைபொருளை வெளிப்படுத்துவாரு, ரகசியத்தை வெளிப்படுத்துவாரு. தேசத்தில் நடக்க போற காரியங்களை உங்களோட அவர் சம்பாஷிப்பாரு, உங்களோட பகிர்ந்து கொள்வாரு. என் மகளே, என் மகனே, இதை கேட்டு எனக்காக என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு நீ நின்னு ஜெபம் பண்ணுன்னு உங்களோட கர்த்தர் பேசுவாரு. ஒருவனை தேடினேன், ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொல்றாரு. அந்த வாழ்க்கை எங்க போச்சு? அந்த ஜீவியம் எங்க போச்சு? ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன்னு சொல்ற நம்ம வாழ்க்கையில அவருடைய பிள்ளையா நின்று அவருடைய சத்தத்தை கேட்க கூட அருகதையற்றவங்கள நிக்கிறமே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க போச்சு? குறி சொல்லுகிற ஆவியை தேடி போறானே சவுலு. ஏன் குறி சொல்ற ஆவியை தேடி போகணும்? அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்க. ஆண்டவரே,